இப்போ வாரமில் அதோட குறுக்கு எழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் வந்து January 25. ஸோ இதோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். நவரத்தினங்களில் ஒன்று. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் எழுதலான்னா வைரம். கொண்டாட்டங்களின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா சவுண்டை வந்து நல்லா போடுறது வந்து டில்லியை சேர்ந்த சுல்தான் வந்து யாருன்னா ரசியா பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம 3 எழுத்து தான் சொல்லுறதுனால ரசியா அப்படின்னு மட்டும்தான் நம்ம நோட் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்னா டேஷ் ஓரிடம் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம். ஆக்சுவலாக நான் அந்த கொஸ்டின் எழுதலே ஆன்சர் முதல்ல எழுதிட்டேன். நிஜம் அப்படிங்கிறதுக்கு உண்மை சொல்லலாம், சத்தியம் சொல்லலாம். நம்மளுக்கு 5 எழுத்து வேணும். ஸோ இங்கே வந்து என்னென்னு சொல்லலாம்னா சத்தியம். கலைகள் 64 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள். பேசையிலே நம்ம சொல்லிடுவோம். தெற்காசிய பிராந்திய நாடுகளின் ஒத்துழைப்புக்கான அமைப்பு. இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஈஸியாக சொல்லிடுவோம். சார்க் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். 3 எழுத்து தான். வடக்கு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நார்த்து. ஆக்சுவலாக இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. கடவுள் பேச்சு வழக்கில் இப்படியும் சொல்லுவாங்க. கடவுள்னால் சாமி கும்பிட்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சாமி. உப்புமா செய்ய பயன்படுவது ஒன்று சேமியாக இருக்கணும், இல்லை ரவையாக இருக்கணும். 2 எழுத்து. ஸோ நம்மளுக்கு ரவை. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான். அகலக்கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகலக்கால் வைக்காதன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா உலக புகழ்பெற்ற அங்கோர் வாட் கோயில் வந்து எங்கே இருக்குன்னா கம்போடியா தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இடமிருந்து வளர்த்துக்குள்ளது. ஸோ நம்ம அடுத்து வளமிருந்து இடம் பார்ப்போம். வெடியிலையும் இருக்கும் விளக்கிலையும் இருக்குன்னா என்னென்னா திரி தான் இருக்கும். பாண்டியன் தொடக்கத்தில் உள்ள விளையாட்டு பாண்டி. விசேஷ உணவுனா விருந்து தான் கொடுப்பாங்க. 4 எழுத்து. அந்த காலத்தில் நெல் மற்ற தானியெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன இதுன்னா குதிர்னு ஒன்று சொல்லுவாங்க. குதிர் இந்த பானை மாதிரி இருக்கும். திசை 3 எழுத்து. 3 எழுத்துன்னா திக்கு தசை காணாமல் நிற்பான்னு சொல்லுவாங்க. திக்கு சொல்லலாம். கண்ணாடி 2 எழுத்து வார்த்தை அப்படின்னாலே அங்கே ஆணி ஆடி தான் வந்து நிற்குது. ஸோ ஆணியில் கண்ணாடி வராது. ஸோ இங்கே வந்து ஆடி. ஸோ அடுத்து மேலேருந்து கீழே பார்க்கப்போ மதுரையில் பாயக்கூடிய நதி எல்லாத்துக்குமே தெரியும். 2 எழுத்து வேர்டு வந்து என்னது வைகை தான். மதுரைக்காரர்கள்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. களைப்புங்கிறதுக்கு ஒரு வார்த்தை. இதுக்கு நம்மளுக்கு 4 எழுத்து வார்த்தை. ஆளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆயாசம்னு ஒரு வேர்டு இருக்குது. இது என்னென்னா டயர்ட்னஸுக்குள்ள வேர்டு. ஆசிரியர் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வாத்தியார். 5 எழுத்து வந்துருச்சு. நேரத்தை காட்டுறது கடிகாரம் தான். கிளாக்கு 5 எழுத்து கரெக்டாக இருக்குது. நோயாளிகளை பார்க்கும்போது என்ன படம் வாங்கி கொண்டு போவாங்க? எல்லாம் 6 எழுத்து படம். 6 எழுத்து படம் வந்து என்னென்னா சாத்துக்குடி படம். சாத்துக்குடி 6 எழுத்து வந்துருச்சு. ஸோ முத்தமிழில் 3வது 4 எழுத்து. இயல் இசை நாடகம். 3வது வந்து நாடகம் 4 எழுத்து கரெக்டாக இருக்குது. நடிகை திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து யாருன்னா 5 எழுத்து. சாவித்திரி சொல்லலாம். ஒரே நாட்டில் வந்து அடுத்த நாட்டுக்கு நாட்டுக்கு தஞ்சமடைதை வந்து அகதி தான் சொல்லுவோம். இது எத்தனை எழுத்துனா 3 எழுத்து. ஸோ அகதி.
இப்போ கடைசியாக உள்ள பேஜுக்கு போகும். இப்போ கீழே இருந்து மேலே தூணுங்கிறதுக்கு 4 எழுத்து வேர்டு. தூணுங்கிறதுக்கு 4 எழுத்து வேர்டு என்னென்னா கம்பம் எழுதலாம். டேஷ் அதிர்ந்து பிச்சையிடுன்னா பாத்தியம் அதிர்ந்து பிச்சையிடு. கடைசி ராமாயண கதையில் ஜனஆட்சி பவஞ்ச இடம் வந்து மிதிலா இல்லைன்னா மிதிலை. மிதிலா இல்லைன்னா மிதிலை. நம்ம இங்கே வந்து மிதிலை தான் வருது. ஸோ வந்து லை வரதுனால இந்த லை வந்து எதோட ஜாயின் ஆகுதுன்னா கலைங்க இடத்தோட பின்னால் வருதுங்கன்னா இதில் மிதிலை தான் போட முடியும். ஸோ இதில் மிதிலை கொடுக்கும், மிதிலா கொடுக்க முடியாதுங்கனால. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்ஸு தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுத்துங்க. ஸோ இன்னைய வாரமலோடைய எழுத்து பதில் இது தான். எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.